வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய பணியாளர்களுடைய உரிமை சட்டம் பகுதி 4 அம்மக்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். அம்மக்களும் இயல்பாக சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்குரிய முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அம்மக்களை இன்றைக்கும் புறக்கணித்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தடுத்து இன்றைக்கு ஒரு ஏற்றத்தாழ்வான மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் வன்முறை என்பது பணக்கார வர்க்கங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனைத்து செல்வங்களுமே கிடைத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு ஏழ்மையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமே அவர்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு ஒரு அரசியல் ரீதியான ஒடுக்குமுறை ஒவ்வொரு இடத்திலுமே வந்து கொண்டிருக்கிறது. அதை தன்னிச்சையாக தட்டி கேட்கக்கூடிய நபர்களை இன்றைக்கு தேச விரோதிகள் என்றும் ஒரு மிகப்பெரிய அளவில் குற்றங்களாக கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு அடுக்குமுறை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு அவர்களுடைய குழந்தைகள் மற்றும் குடும்பம் சொந்தங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு அரசியல் ரீதியான ஒடுக்குமுறை நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இன்றைக்கும் ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வாக்குரிமை இருந்தாலும் அம்மக்களுக்குரிய உரிமையை பெற்றுத்தராமல் நாம் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் நமக்காக நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்கோ ஒரு மூலையில் அவர்களுக்குரிய உரிமைத்தை பெற்றுத்தருவோம். சட்டமன்றத்தில் அமர்ந்து அவர்களும் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் இழந்த எத்தனையோ அவர்களுடைய உடைமைகள் மற்றும் மானம் மற்றும் அவர்களுடைய சொத்துரிமை அனைத்துமே இழந்தாலும் இன்றைக்கும் மீட்டெடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு அரசாங்கத்தினால் எத்தனையோ புறக்கணிப்பு அனைத்தையுமே இன்றைக்கும் சகித்து கொண்டு என்றைக்காவது அவர்களுக்குரிய நீதி கிடைக்குமா என்று காத்து கொண்டிருக்கும் அம்மக்களுக்குரிய விடுதலைக்காக என்னுடைய பதிவு ஒவ்வொரு நாளுமே இது முழுமையாக அடுத்தடுத்து நாம் கண்டிப்பாக பதிவிடு செய்வோம். இது உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இன்றைய அரசியல் அமைப்பு அனைத்து கட்சிகளும் இதற்குரிய பங்களிப்பு தர வேண்டும். அம்மக்களுக்குரிய ஒரு முழுமையான ஒரு சமாதானமாக அவர்களும் ஒரு நம்மளைப் போல ஒரு சுதந்திரமான சுவாசத்தை சுவாசிக்கக்கூடிய ஒரு சட்ட உரிமை அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து வகையான வழக்குகளையும் முழுமையாக நீக்கம் செய்து அவர்களும் சுதந்திரமாக சுவாசிக்கக்கூடிய ஒரு நல்ல சட்டத்திருத்தத்தை வாய்ப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அந்த வழக்குகளை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். இதை அனைத்துமே ஒரு சட்ட திருத்தமாக கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் இயல்பாக மாறுவதற்குரிய வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். அவர்கள் குழந்தைகளும் ஒரு நல்ல கல்வி திறனை பெற்று வாழ்வதற்கும் அவர்களுடைய குடும்பம் கண்டிப்பாக பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்படும். பெண்களுடைய மானம் கண்டிப்பாக காப்பாற்றப்படும். அவர்களும் இயல்பாக தொழிற்சாலை மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அரசினால் ஏற்படுத்தி தர முடியும். ஆனால் இன்றைக்கும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சமுதாயமாக தேசிய பணியாளர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய பங்களிப்பு பெற்றுத்தருவோம். நன்றி மக்களே.